இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குடும்ப அட்டை புதிதாக அப்ளை செய்வதற்கும் மற்றும் திருத்தம் செய்வதற்கும் முகாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் போய்ட்டு நீங்கள் குடும்ப அட்டை சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கான தீர்வு வழங்கப்படும். இது எப்போது நடைபெறுகிறது, எந்த தேதியில் நடைபெறுகிறது என்பதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் அட்டைகளில் திருத்தம் செய்ய சிறப்பு முகாம் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, ரேஷன் கார்டுதாரர்கள் குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வரும் ஜனவரி 20ஆம் தேதி குறை தீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த முகாம் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் மொபைல் எண், பயோமெட்ரிக் போன்ற திருத்தங்களை செய்து கொள்ளலாம். அதோடு ரேஷன் கடை ஊழியர்கள் ரேஷன் பொருட்கள் குறித்தும் புகார் அளிக்கலாம். வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இந்த முகாம் நடைபெற உள்ளதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது வட்ட வழங்கல் அலுவலகத்துக்கு போயிட்டு ரேஷன் கார்டு ஒரிஜினல் கொண்டு போகணும். நீங்கள் ரேஷன் அட்டை புதிதாகவும் அப்ளை செய்து கொள்ள முடியும், அல்லது திருத்தம் செய்திருந்தாலும் செய்து கொள்ள முடியும். உங்களோட ரேஷன் கார்டு விவரங்களை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கணுன்னா அதற்கான ஆப்ஷனும் இருக்குது. ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் நடக்கும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NFSA அறிக்கைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துடைய பெயர்லாம் இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக உங்களுடைய வட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். வட்டம் செலக்ட் பண்ணோடனே வந்து கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பேர் இருக்கும். கடையோட பேர் தான் வந்து உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஊர் பேர் கண்டுபிடித்த பிறகு லெஃப்ட் சைடில் கடை குறியீடு எண்ணுன்னு சொல்லிவிட்டு 16GB 002 BYன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் இருக்க ரேஷன் கார்டு நம்பர், உறுப்பினர்கள் பேர் எல்லாம் டிஸ்மேஷ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு கார்டுன்னு சொல்லிட்டு கார்டன், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அவங்களோட அட்டை வகை, அவங்களோட ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்கானு சொல்லி எல்லா டிஸ்மே கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரேஷன் கார்டு எதுன்னு கண்டுபிடிச்சி ரேஷன் கார்டு நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். அடுத்ததாக வந்து முகவரி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்கள் பெயர், அவங்களுடைய வயது, பாலினம், உறவுமுறை, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது மூலமாக ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ஜனவரி 20ஆம் தேதி போய்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.